சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் ஒரு சீப்பான ஆளுங்க. அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா? எல்லாருக்கிட்டையும் போயிட்டு பப்ளிக்கில் இருக்கவங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருளை நான் உங்களுக்கு இதை கிஃப்டாக கொடுக்குறேன், என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணுறான். அந்த பொருளை அவன் கொடுக்குற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் அந்த பிராண்டோட எம்டிஓ இல்லை சிஇஓ அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஐடியா இவங்க ஃபாலோ பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த பிராண்டை பற்றி அதோட பேஜ் இருக்கு பாருங்க, அதையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பொருள் தருவேன்னு சொல்கிறான். அவனை மாதிரி ஒரு சீப்பான ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏதோ அவனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதுக்கு பேஸ் பண்ணி கொடுக்குறான்றதுனால சரி இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ப்ரொமோஷன் பண்ணுற அந்த பிராண்டும் இவன் ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு கேட்குறான். இதுக்காகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நம்ம கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நாய் என்ன பண்ணுறது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க இனிமேல் அவனை. அப்படி யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவனை அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம அவனை ஃபாலோ பண்ணி அவன் கொடுக்குற அந்த எச்ச பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம், நமக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. நான் அவனை ஃபாலோ பண்ணல, நீங்களும் ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தால் அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நாய்களெல்லாம் வளர விடாதீங்க. அவன்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, அவனால் கண்டிப்பாக எல்லா பொருளையும் கொடுக்க முடியும். ஆனால் இவன் வேணும்னே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு எல்லா பொருளையும் பிராண்டெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ப்ரொமோஷன்லேயே நிறைய சம்பாதிச்சிடலாம். அவன்லாம் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரே கிடையாது. எவ்வளோ பேர் இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஓனாக கண்டென்ட் கிரியேட் பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் அவங்களாம் லைஃப்பில் பெருசாக ஃபாலோவர்ஸும் இல்லை, அவங்களால பெருசாக வளரவும் முடியல. நிறைய டேலண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் மக்களை ஆசையை தூண்டி அவங்கள ஃபாலோவர்ஸ் வர வச்சு அது மூலயமா சம்பாதிக்கிறான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் வளர விடாதீங்க. முடிஞ்சால் அவனை அன்ஃபாலோ பண்ணிட்டு அவன் பேஜ் இனிமேல் பார்க்காதீங்க, அவன் வீடியோவும் பார்க்காதீங்க. நான் சொன்ன அந்த வண்டி பார்த்தீங்கன்னா யமஹா ஃபெசினோன்ற ஒரு ஸ்கூட்டர் தான். அதை தான் அவன் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியனா இல்லை தமிழ் பையனா தெரில. அவனுக்கு என்னை ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு கேட்குறான். அவனும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு காட்டுறான். அவன் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இந்த வண்டி உங்களுக்கு தரலாமா, நீங்கள் வாங்குவீங்களான்ற மாதிரிலாம் பேசி அவன் ஆசையை தூண்டிடுறான். அவன் பாவம் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அந்த பைக் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் இருந்தான். கடைசியில் பார்த்தா அந்த பிராண்டை அவன் ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் மாதவன் யாரோ சொல்கிறான், அவங்களும் அந்த பிராண்டோட சிஇஓன்னு நினைக்கிறேன், அவங்களையும் இவன் ஃபாலோ பண்ணல, அதனால உங்களுக்கு இந்த வண்டி தரமாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடறான். இந்த மாதிரி பொழப்பு பிழைக்கிறதுக்கு வேற எதனா சொல்லிட போகிறேன்டா. இதெல்லாம் ஒரு ஆளா நீ?